ஆர்சிபி நேற்று நடந்த மேட்ச் எல்லாருமே வந்து பாத்திருப்பீங்க. நம்ம ஏற்கனவே 3வது ஸ்பாட்ல இருக்கோம். கடைசி லீக் மேட்ச். அந்த மேட்ச் நம்ம தோத்துட்டா மும்பை கூட வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட்டர், ஜெயிச்சா டாப் செகண்ட் வர போயிடலாம். பட் எல்லாரோட எண்ணமும் என்ன இருக்குன்னா, அந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோக்கணும், மும்பை கூட எலிமினேட்டர் விளையாடணும், மும்பை நம்மள போட்டு அடிக்கணும், நம்ம வெளியே போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள கலாய்க்கணும். அவ்வளவு சாடிஸ்டா நீங்களா? அதான் 5 கப்பு வச்சிருக்கீங்களே, நாங்க ஒரு கப்பு வாங்கினா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு தெரியல. நீங்க மட்டும் தான் ஜெயிச்சு கப்பு வாங்கினா நீங்க தனியா போய் விளையாடுங்க. அப்புறம் எதுக்கு ஒரு ஆப்போனன்ட், அப்புறம் எதுக்கு டோர்னமெண்ட்னு? அதுக்கேத்தாப்புல எல்ஏசி அவங்க தான் அவுட் ஆஃப் த லீக்னு சொல்லிட்டு ஆயாச்சு. அதுக்கேத்தாப்புல 200 ரன்னுக்கு மேல அடிக்கிறாங்க. குரங்கு மாதிரி பெல்ட் வச்சா வேற 100 ரன் அடிக்கிறாப்ல. நாளா பயன்ட்டு அவன் தான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சேஸ் மாஸ்டர் ஒரு 50, சால்ட் இந்த பக்கம் அகர்வால் ஒரு 50, ஜிதேஷ் சர்மா எல்லாம் ஷார்ட்டி வர அடிக்கிறான். இந்த மாதிரி ஒரு ஆர்சிபி டீம் என் வாழ்நாளே வந்து பாத்தீங்கன்னா பார்த்தது இல்ல. கப்பு ஜெயிச்சிருவீங்களே, கடைசியில போய் சோக் ஆயிட மாட்டீங்களா? எனக்கு இப்பயே வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி ஜெயிக்கிறத ஃபியூச்சர்ல போய் பார்த்துட்டு வரணும் போல இருக்கு. டைம் டிராவல் மட்டும் இருந்துச்சுன்னா போய் பார்த்துட்டு வந்துருவேன். இந்த வாட்டி ஏசலா கப்பு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தான். ஆர்சிபி டீமுக்கு கமெண்ட் செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கங்கராச்சுலேஷன் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க.